this very very pala pala. Hey plata mapla pada pada topla volleyball adalama. Hey auto sapla cycle. Welcome to Why This Kolaveri நம்பியார் வீட்டில் பார்க்கும் நம்பர் 1 என்டர்டைன்மென்ட் நிகழ்ச்சி powered by Live by Sabe. வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உலகத்தோட மொத்த பொருளாதார உற்பத்தியை பாதி அளவு குறைக்கிற அளவுக்கு இருக்கிற எல்லா மக்களும் டிவி முன்னாடி உட்காந்து ஜீ தமிழ் எப்படா வரும் 7 மணி எங்கடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியா மாத்தின Why This Kolaveri உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். தேங்க்யூ சோ மச் அண்ட் எஸ்பெஷலி பீப்புள் ஆஃப் நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. நீங்க உங்க நாட்டோட பிரதம மந்திரி சொன்னதையும் கேட்காம எங்க ப்ரோக்ராம் உட்காந்து பாக்குறது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. அந்த வகையில வாரம் ஒவ்வொரு எபிசோட்லயும் 4 பேர் வருவாங்க. வேற ஃபீல்ட்ல இருந்து வந்து நம்மள பயங்கரமா மகிழ்விப்பாங்க. இன்னைக்கு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. இந்த 4 பேரை நம்ம பார்க்காத நாளே கிடையாதுன்ற அளவுக்கு நிறைய சீரியல் நடிக்கிற இளம் பிரபலங்கள். சீரியல் அப்படின்னாலே ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இளம் காலேஜ் ஸ்டூடெண்டா சீரியல்ல வந்து புகழ் பெற்றிருக்கிற 4 people are coming. முதல்ல நான் கூப்பிட போறது யார் அப்படின்னு பார்த்தாங்க, என்னது சீரியல் நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பாக்குறதுக்கு நம்மள மாதிரியே இருப்பார். இன்ஃபேக்ட் நம்ம பக்கத்துல மளிகை கடையில பாத்துருக்கலாமே இவரை, அந்த மாதிரி இருப்பார். இருந்தாலும் இஸ் a famous serial artist. Let's welcome சீரியல் நடிகர் அஸ்வின். பதனிசா அட கமோ கமோ சை ஜல்சா ஹசனி தப மகரேசா அட கமோ கமோ சை ஜல்சா 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 கங்கலியாடும் ஜல்சா தடாலின் இதயம் வெளியே டான்ஸ் தான் நீங்க வந்து என்ன மாதிரியே கொஞ்சம் சகிக்காத மாதிரி ஆடினாலும் பாட்டு நீங்க நல்லா பாடுவீங்க நாங்க கேள்விப்பட்டோம். சொல்றாங்களா? எங்களுக்காக ஒரு 2 லைன் சாம்பிள் காட்டுங்களா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன். என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா, என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா அதன சத்தம் வருதா அடடா. எங்க போட்டியில கலந்துக்கணும்னா ஸ்ருதி சுத்தமாவோ சங்கதி சத்தமாவோ இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2வது எபிசோட்ல இருந்து சொல்லுகிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆண் மகன், என்ன குரல் உங்களுக்கு. ப்ளீஸ் டேக் யூர் சோஃபா சிட் அஸ்வின். அடுத்ததா நம்ம கூட போறது ஒரு இளம் நடிகை. நடிகைக்கு முன்னாடி அவங்க விஜேவா இருந்திருக்காங்க. விஜேவானா ஒரு 6 மாசத்துக்குள்ள ஏன் நீ நடிக்கலன்னு நிறைய பேர் கேட்டுருவாங்கிற காரணத்தாலே இன்னைக்கு சீரியல்ல நிறைய நடிச்சு பயங்கர ஃபேமஸா இருக்கிற, இன்ஃபேக்ட் விருதுநகர்ல உங்களுக்கு 3 ரசிகர் மன்றமே இருக்குது அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு தகவல் வந்தது. ஆனா அது போய் தான் எங்களுக்கே தெரியும். சோ லெட்ஸ் வெல்கம் ஷபானா. எனக்கு உனக்குமாய் இடைவெளி நீரவிலும் இரவிலும் இமை பசி என் பகலிலும் பகலிலும் நடுமிசி புதுசி அஞ்சனா அஞ்சனா. அது ஏன் பொண்ணுங்களா எங்க ஷோக்கு வந்தாலே முதல்ல இந்த ஸ்டெப் போடுறாங்கன்னு தெரியல. இப்படி போடுற ஸ்டெப். ஷபானா நீங்க டான்ஸ்னு தெரியுதா? நான் சொல்லி கொடுக்குற ஸ்டெப் நீங்க கரெக்டா பண்ணணும். ஓகே, என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டெப். தேங்க்யூ பிருந்தா மாஸ்டர். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 17 வீக்ஸ் ஆச்சு. இந்த ஸ்டெப் நான் சொல்லி கொடுப்பேன், அதே மாதிரி பண்ணணும். ஓகேவா? 5 6 7 8. ஓகே, இப்போ நீங்க இத பண்ணு. ஏய், இது ஏன் ஸ்டெப் கிடையாது, பிருந்தா மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஸ்டெப். நீங்க இத பண்ணு இப்போ. ஓகேவா? லெட்ஸ் கோ. கேமரா பாருங்க. வெரி பேட். ஒரு வாட்டி சும்மா கை தட்டிடலாம். ஷபானா ஒரு விஜேவா இருந்து நடிகையா மாறி இருக்கீங்க. ஷபானா எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சது? விஜய் ஆனோனே யாராவது சொல்லிட்டாங்களா வந்து ஏமா இன்னும் சீரியல்லாம் நடிக்கலாமே நீ அப்படின்ட்டாங்களா? ஆமா, ஒரு 3 இயர்ஸ் அப்புறம் இப்பதான் வந்து சீரியல் பண்றேன். ஓ, அப்பதான் 3 இயர்ஸா விஜய் வந்தீங்களா? நீங்க நடிக்கிற சீரியல் ஒரு தங்கச்சி நடிக்கிறீங்க போல. இது என்னோட அண்ணா சீரியல்ல உங்க 2 பேருக்கு இருக்கிற ஏதாவது பாச காட்சியை வந்து சீரியல்ல இது பண்ணுங்களேன். ரொம்ப ஃபீல் பண்ண காட்சி. அப்படியா? என்ன ஃபர்ஸ்ட் அவன் கடத்திட்டு போயிட்டு அடிச்சு வச்சிருவான். யாரு? அண்ணனாவ? அண்ணன். என்ன மிஸ்கின் படத்துல ஒரு அண்ணன் மாதிரி பண்ற? எதனால கடத்துவீங்க நீங்க இவரை? நான் அண்ணன் சொல்றதுக்கே வந்து கடத்திட்டு போய் தான் சொல்லுவேன். அவன் அண்ணன்றதே அவன் கடத்திட்டு போடுவான். நீங்க 3 அம்மாக்கு பிறந்த 2 தம்பியா தங்கச்சியா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்கு. குட் ஸ்டோரி. அண்ட் ஃபியூச்சர் பிளான் என்ன ஷபானா? டைரக்ஷன். நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா அந்த படத்துல அவர் நடிக்க வைப்பீங்களா? கண்டிப்பா. தேவைப்பட்டா நாங்க தேவைப்பட்டா பாப்போம். அப்போ சரிங்களா? போய் உட்காருங்க. தேங்க்யூ. யார் கூப்பிட போறோம் அப்படின்னா இவங்க ஒரு மாடலா இருந்து அதுக்கப்புறம் சீரியல்ல நானும் நடிச்சே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி சீரியல்ல நிறைய ரோல்லாம் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற லெட்ஸ் வெல்கம் ஹேமா.
ஹேமா, எத்தனை வருஷமா நீங்க ஒரு மாடல்? ஆட் ஃபிலிம்ஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சீரியல்ஸ் அண்ட் திருப்பி காம்பேரிங் வந்தேன். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ரேம் ஷோஸ், லைவ் ஆங்கரிங் அதெல்லாம் பண்ணிட்டு. லைவ். வெரி நைஸ். அண்ட் உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? இவ்வளவு நீங்க வந்து பயங்கரமா பண்றீங்க. வேண்டாதான் சொல்லுவாங்க. வேண்டாதான் சொல்றாங்களா? ஏன் டாடி அண்ட் மம்மி why you are telling like this? அவங்களுக்கு வந்து 9 to 5 டெஸ்க் ஜாப் தான் அவங்களுக்கு வேணும். செக்யூரிட்டியா சேர்ந்துறீங்களா எங்க ஆபீஸ்ல? Thank you so much Emma, take care so much. அடுத்ததான் நம்ம கூட போறவர் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷர். இவருக்கு தங்கச்சி, அவங்க அண்ணன், இவங்க 2 பேரோட சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அந்த தங்கச்சியை உசார் பண்ண சீரியல் அவருக்கு மச்சானா நடிகிற கோகுல். போலே 16 ஒரு girlfriend வேணும். இன்று புதிதாக விழுந்த மலர் போல எனக்கு ஒரு girlfriend வேணும். வைத்தியா, இந்த மாதிரி ஒரு ஆள் எங்க எபிசோடுக்கு எப்ப பாரு வருது வழக்கம். நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியல்ல வந்து என்ன நடிக்கிறீங்க? அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ல? ஆமா, அவங்களோட புருஷன். அடங்க ஐயா, எப்படிமா லவ் பண்றீங்க இந்த சீரியல்ல? இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு ஒரு காரணம் சொல்ல. அவன் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடக்ஷனே அவன் வந்து 2 பாட்டில் கோக் வந்து என் மேல ஊத்திடுவான். யார் இவனா? ஆமா. சொல்லுங்க நடிகர். யார் நடிகர்? நடிகர் கோகுல் தான் நீங்க? ஆமா, நடிகர் கோகுல். ஞாபகப்படுத்துங்க. நீங்க நடிக்கிற சீரியல்லாம் வந்து எத்தனை சீரியல் எப்படி நடிக்க வந்தீங்க? நான் வந்து சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்ட். 3rd or 4th பண்ணும்போது என் பேர் ரங்கநாயகி அப்படி ஒரு சீரியல் பண்ணேன். ஓகே, இப்போ எந்த ஹோட்டல்ல வேலை செய்றீங்க? இது சரணபவனுக்கு இன்டர்வியூ போனேன். போனச்சாங்க வந்துட்டேன். சிறந்த நடிகர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க பேசாம இப்ப நடிக்கணும், ஓகேவா? 3ஆம் பிறையில அவங்க தான் விஜி. நீங்க யாரு கையை பிடிச்சி இழுத்தீங்களோ அவங்க தான் விஜி, ஓகேவா? நீங்க தான் சீனு. நீங்க வந்து இந்த விஜயை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கோடான கோடி கமல் ரசிகர்களே, இந்த ஒரு வார்த்தைக்காகவே நாங்க ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து அந்த பைத்தியம். நிஜ லைஃப்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அது அப்படியே வந்து இவங்களை பார்த்து ஃபீல் பண்ணணும். நான் நடிக்கணுமே. நீங்க பேசக்கூடாது, பேசாம நடிக்கணும். ஓகே, மோனோ ஆக்டிங். ஓகே ஓகே, ஆக்ஷன். ஆஹா, சூப்பரே, முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கா? இந்த எபிசோட் முடியறதுக்கு நடிப்பியா? அங்க போய் உட்காரு, போ. அப்படி பேசாம குடத்தை எடுத்துட்டு போ. குடத்தை எடுத்துட்டு போ. உட்காரும் போதே அண்ணனையும் தங்கச்சியும் பிரிச்சு அங்க நடுவுல போயிட்டு இடிக்கிட்டு உட்கார்ந்த அந்த நடிகரும் வந்தாச்சு. சோ 4 இளம் நடிகர்கள். இவங்க 4 பேர் வச்சுதான் இன்னைக்கு வைதிஸ் கொலவெறி நடக்க போகுது. முதல்ல நடக்க போறது பேர் லொலலாய் ரவுண்ட். ஓகே, நாய்க்கர் பாய் விளையாட்டு இது பேரு. உங்களுக்கான லொலலாய் ரவுண்ட் தான். அங்க இருக்கிற இங்க துபாய், பாம்பே மாடல்ஸ் அதை வச்சு அப்படியே ஆன் சுச் குஸ்கி அப்படின்னு தான் அவள் தான். உங்க மூஞ்சில செம்மையா தண்ணி அடிப்பாங்க, உடம்புல செம்மையா தண்ணி அடிப்பாங்க. தண்ணியில் நினைஞ்சுக்கிட்டே செம்ம ஜாலியா நீங்க ஒரு பாட்டு பாடணும். உங்களுக்கான லொலலாய் ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறது. என்ன நடந்தாலும், எவ்வளவு தண்ணியை குச்சாலும் பாட்டு ஒண்ணு நிறுத்தக்கூடாது. ஓகே ஓகே, நாயக்கர் பாய் விளையாட்டு ஆரம்பமாகிறது. புஷ். வைதிஸ் கொலவெறி ஸ்டார்ட். மன்மதரசா மன்மதரசா கண்ணி மனசே கில்லாதே கண்ணில லேசா என்ன கணக்கு பண்ணாதே என் ஒத்த உசுருல உச்சி நரம்புல கிச்சு 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 மூட்டாதே என் உத்த உசுருல உச்சி கொலுசுல மன்மதரசா மன்மதரசா
ஜிலிபி பாத்தியா என்ன சும்மா அலைய வெச்சியே 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 முத்தா வெச்சியே 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 என்ன புள்ள வெச்சே வெச்சே ஆத்தாடி நீனா ஆடி வெச்சே மன்மதராசா மூஞ்சிலா மூஞ்சிலா அடிரானில கண்ணில என்ன கணக்கு எப்படி இருந்தது ஏமா? ஒரு வருஷத்துக்கு இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கே குளிக்காம இருக்கலாம். இப்ப அடுத்து தாய்லாந்து போயிட்டு பாடி மசாஜ் பண்ண அந்த மாதிரி இருக்குது. நிஜமாலே நல்லா விளையாடுனீங்க. எக்ஸப்ட் உங்களை தவிர மீதி எல்லாரும் தைரியமா ஃபேஸ் பண்ணீங்க. அதுக்கே ஒரு வாட்டி நல்லா கை தட்டலாம். 4 பேர் நீங்க லொலலாய் ரவுண்ட் விளையாட்டீங்க. ஓகேவா? ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் நீங்க தான் சுத்தமா எதுவுமே பண்ணல, அப்படியே போய் ஒளிஞ்சுக்கினீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல். குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அதே மாதிரி தான் இருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்க போறீங்க. நீங்களும் உங்களோட அண்ணனும் தான் இந்த ரவுண்ட்ல மோத போறீங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கான இந்த ரவுண்ட் பேர் வந்து ஆலவுடு ஆத்தா. ஆளவிட ஆத்தா. அப்படிதான் நடக்க போதா? நடக்க போகுதா? என்ன வடி வரிசை மாதிரி பேசுறீங்க? சரி ஷபானா, நீங்க அடுத்த 2 நிமிஷத்துக்கு செம்ம ஜாலியா பெர்ஃபார்ம் பண்ணணும், மக்களை மகிழ்விக்கணும். என்ன நடந்தாலும் யார் உங்களை அடிச்சாலும் பாட்டு ஒண்டி நிறுத்த கூடாது. ஓகே ரெடி? ஓகே, ரெடி. லெட்ஸ் கோ. ஓகே, உங்களுக்கான ஆலவுடு ஆத்தா ஆரம்பிக்கிறது. என்ன நடந்தாலும் பாட்டை நிறுத்தாதீர்கள். மியூசிக். சொல்லித்தாரேன் வா, நித்திரை என்று சொல்லித்தாரேன் வா, கட்டளை என்று சொல்லித்தாரேன் வா வா வா, புத்தகம் என்று சொல்லித்தாரேன் வா காட்சி, சக்கரை இனிக்கிற சக்கரை, அது எறும்புக்கு என்ன அக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, என சொல்லு கெஞ்சுபடி வைக்கிற, சக்கரை இனிக்கிற சக்கரை, அதில் எறும்புக்கு என்ன அக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, என கெஞ்சுபடி நீயே வைக்கிற, சக்கரை இனிக்கிற சக்கரை, அதில் எறும்புக்கு என்ன அக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, என கெஞ்சுபடி நீயே வைக்கிற, கேள்விக்கு பதில் என்ன தெரியாது, புரியாது, நீ சொல்லு தெரிஞ்சுக்கிற, 100 மார்க் இந்த பரீட்சையில் மணி கட்டுற, சக்கரை இனிக்கிற சக்கரை, ஆடி நல்லா ஆடியாதா, சக்கரை இனிக்கிற சக்கரை, நீ அக்கறை நான் இக்கறை, நீ இக்கறை நான் இக்கறை, எனக்கு கும்படி நீயே வைக்கிற, நீ அக்கறை நான் இக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, எனக்கு எச்சும்படி நீயே வைக்கிற, சக்கரை இனிக்கிற சக்கரை, என்ன அக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, நீ அக்கறை. நீ என்ன எஜமான் படத்துல வர மீனாவா? ஒரு நாள் நல்லா கை தட்டிடுங்க. கை தட்டினது உங்களுக்கு கிடையாது, இந்த ஆத்தாக்கு. தேங்க்யூ ஆத்தா. மக்களே எப்படி இருந்தது இவங்க பண்ணது? சூப்பரே. இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆனா போதுமானதா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீ ரெடியா? நான் ரெடி. இந்த ரவுண்டோட பேர் உனக்குள் ஒருவன். லெட்ஸ் வெல்கம் பெல் பாட்டர் ராகோ. ஒரு வீட்டை வந்து நான் திறந்து விட்டுருவேன். நீங்க திறந்த வீட்டுக்குள்ள நுழையணும். நுழைஞ்சு என்ன பண்ணணும்னா அவருக்குள்ள இருக்கணும். ஓகே. எழுந்துட்டீங்கன்னா அடுத்த 2 நிமிஷத்துக்கு அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதையே நீங்களும் பண்ணணும். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கேயே நீங்களும் போகணும். பாடிட்டே. இது எல்லாத்தையும் பாடிட்டே தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? போங்க, அவர் வீட்டுக்குள்ள நுழைங்க.
இப்படி திரும்பி போனீங்கன்னா கவர்ச்சியா இருக்கும். அதனால இப்படி திரும்பி. வாங்க. Why this Colorado? Start. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா அப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏன் இல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும்? ஏன் இல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும்? ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏன் இல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும்? ஏன் இல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும்? ரோஜா உரசி போனா ஜாலி செம ஜாலி. நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி அயம் காலி. மத்தவங்க சிரிப்ப பார்த்தா நல்லா பாடுற பாடு இன்னும் கொஞ்சம் பாடு. பாடு பாடி பாடு. நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி அயம் காலி. மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் சிமாட்டி நீ சேட்ட சேட்ட. என்னோடைய கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் கோட்டை. நிப்பாட்டுற பாட்ட எக்ஸ்ட்ராடினரி கிழிச்சிட்டீங்க, அப்படியே பின்னிட்டீங்க. எது இருக்கிறதுல ரொம்ப டேஸ்டா இருந்தது? இருக்கிறதுலேவா இந்த கடைசியா? அதுவா? அது வந்து ஷேவிங் ஃபோம். அது ஏமா ஷபனா, உனக்கு எதிராக அவங்க அண்ணன் பாத்தியா கலக்கிட்டான், அப்படியே இந்த இடத்தையே வர மாதிரி ஆகிட்டான். ரொம்ப ஆடியன்ஸ்ல உட்கார வச்சதுல கண்டஸ்டன்ட் ஆக்கி விட்டது எங்க தப்பாயிடுச்சு. நீ இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நல்லா இருந்தா? அண்ணன் தைரியசாலி. நல்லா இருந்தா? சூப்பர். அண்ட் ஷபனா, இவரை நீங்க மீறி வந்து ஓட்டு வாங்கி ஜெயிப்பீங்களா எனக்கு சத்தியமா தெரியாது. இதுக்கப்புறம் இந்த மக்கள் தீர்ப்பு 2 கோடி பேர் இருக்காங்கல்ல, இவங்க ஓட்டு போட்டு உங்களை செலக்ட் பண்ணா நீங்க ஃபைனல்ஸ் அவங்க எல்லாம் நல்லவங்க. யார் அவங்க நல்லவங்க? நீங்க ரொம்ப மொக்கையானவங்க. வாங்க. மூக்க பொத்தினே வர ஷபானா, உங்களுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். கண்டிப்பா இப்ப நான் டைரக்ட் ஓட்டிங் போனேன் அப்படின்னா உங்க அண்ணன் தான் அசால்ட்டா வின் பண்ணி ஃபைனல்ஸ் போயிடுவார். கண்டிப்பா. அதனால உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்ல ஒழுங்கா டான்ஸ் ஆடல, யூ ஆர் ட்ரெயின் டான்சர். சோ இப்போ ஏதாவது ஒரு பாட்டு போடுவோம், பயங்கரமா ஆடி மக்கள் நீங்க மயக்கலாம். ஓகே ஷபானா, இந்த மேடை நான் உங்ககிட்ட கொடுக்குறோம். நீங்க முட்டையை மீச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா ஆடினா ஓட்டு கிடைக்கும். ஓகே? அப்படி கிடைக்கல அப்படின்னா மீதி கேட்கல உங்க மண்டியில விடுவோம். ஓடுங்க, ஷபானாக்கு மியூசிக் போடுங்க. தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயேண்டே, முந்தான தோட்டக்காரி மொத்தமாக தாயேண்டே. போக்கேரி மச்சா என்ன புல்லரிக்க வைக்காதே, அங்கங்கே தொட்டு தொட்டு மின்சாரத்தை பாய்ச்சாதே. ஒரு உம்மா தாயே பொம்மாயி, பொம்மாயி பொம்மாயி
ஆஃப் கேஜிக்கு ஸ்டூல் போட்டுருக்கிற இவங்களை இப்போ ஓட்டு போட்டு நீங்க ஃபைனல்ஸ் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த டான்ஸ் ஒன்னே போதுண்டா, 2 நாளைக்கு எனக்கு நைட்டு தூக்கம் வராதா அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே உங்களுக்கு ரெட் கலர்லயும், இல்ல இந்த குழந்தை என்னமா பாடிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு கிரீன் கலர்லயும் ஓட்டு போடலாம். கிரீன் கலர் ஃபார் அஸ்வின், ரெட் கலர் ஃபார் இளம் மங்கை. அஸ்வினுக்கு ஓட்டு போட்டு ஏகோபித்தமா அஸ்வின் இஸ் கோயிங் டு தி ஃபைனல். உங்க 4 பேர்ல 2 பேருக்கு முடிஞ்சு போச்சு. ஏமா நீங்க தான் இப்போ வந்து கோகுல் எதிர்த்து போட்டி போட போறீங்க. ரொம்ப ஈஸியான ரவுண்ட், ரொம்ப கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்லியான ரவுண்ட் இது. ஓகே, என்ன ரவுண்ட் அப்படின்னு பார்த்தாக்க வந்து காரு பின்னாடி யாரு. என்ன பண்ணா அடுத்த 2 நிமிஷத்துக்கு இது பின்னாடி ஓடி ஜாலியா பாடணும். ஓகே டன். என்ன நடந்தாலும் கார் எங்க போனாலும் பாட்டை மட்டும் நிறுத்த கூடாது. Your time and music starts now. Ladies fully ready. Start. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண். Come on, come on. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் கண் சிவக்கும், சுடாமல் கண் சிவக்கும், கண்கள் விடுவதில்லை, ஆசை விடுவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சு கடாமல் காதல் விடுவதில்லை, காதல் விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், 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 சுட்டால் கண் சிவக்கும், சுடாமல் நான் சிவந்தேன், கண் படாமல் Hey, சாக்கு. தொடாமல் ஆசை விடுவதில்லை, தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், தொட்டால் கண் சிவக்கும், சுடாமல் நான் மலர்ந்தேன், தொட்டால் பூ மலரும், தொட்டால் பூ மலரும், தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், அறம் செய்ய விரும்பு ஆறுவது. சினம் அதுக்கப்புறம் எனக்கு மறந்து போச்சு. எனக்கு தெரியாது. மாடர்ன் அம்மையாருக்கு ஒரு நல்லா கை தட்டிடலாம். இவங்களோட பெட்டரா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல இவங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு? ரொம்ப நல்லா பண்ணா. அதான் வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைக்ல கேட்டேனே, இது ரொம்ப ஈஸி, இத போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. நான் இல்ல இல்ல நீதான் ஏய் நல்லா யோசிச்சதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு சொல்லு. அப்ப ஈஸியா இருந்ததுன்னு சொன்னா, ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் கஷ்டமா இருந்தது. ஓ இப்படி எல்லாம் நீ மழுப்பினா உனக்கு மாத்திர மாட்டோம். உனக்கு வச்சிருக்கிறோம் பாரு, இது வரைக்கும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. கோகுலோட ஃபேமிலில கோகுலோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாத்துருந்தீங்கன்னா, கோகுல் லாஸ்ட் டைம் we welcome you on stage. கோகுல் உங்களுக்கான விளையாட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நக்கலா இந்த குழந்தையோட ஓடி ஓடி விளையாடுறது அதை பார்த்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணுங்க. இல்ல வேணாம், இல்ல நீங்க பாட்டு கூட பாட தேவையில்ல, நாங்க பாட்டு போடுறோம். இந்த கார் போற இடத்துக்குலாம் நீங்க சும்மா போய் கூட ஆடுங்க போதும். ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா? நம்ம 2 பேரும் அங்க ஜாலியா பார்க்கலாம். ஓகே ப்ரோ, மியூசிக். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன், கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை, ஆசை
ஆமா. இப்ப சொல்லுங்க கோகு. கால் வீங்கி அடிக்குது. நல்லா இருந்தது. ஈஸியா இருந்ததா? இல்ல கஷ்டமா இருந்தது. இன்னும் ரவுண்ட் போயிட்டு வரீங்களா? நான் வரல. ஆனாவா? ஆனா கோகுல் நீங்க பண்ணத பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சது. இங்க இருக்கிற எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸ்ல. கோகுல் உங்களுக்கு சீரியல்ல கல்யாணம் ஆனதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே? ஏன்னா ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சதுல? இல்லப்பா எனக்கு புரியல. So, all the best, கோகுல். உங்களுக்கான நிஜ விளையாட்டு இப்ப ஆரம்பிக்க போகுது. அந்த விளையாட்டை நீங்க இதே அளவுக்கு எந்தூசியாசமோட விளையாடணும். ஓகே? இந்த ரவுண்டோட பேர் வந்து 5 கிலோ அரிசி. 5 கிலோ அரிசி. ஐயோ 5 கிலோ அரிசி புரியுதா இப்போ? ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்த 2 நிமிஷத்துக்கு உங்க கையை பின்னாடி கட்டிடுவோம். முன்னாடி சில விஷயங்களை கட்டுவோம். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் கட்டினாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். முடிஞ்சு போச்சு. ரெடியா நீங்க? கட்டிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி துபாய் மாடல்ஸ் டு டை தி knot. கடைசியா யாராக்கிட்ட ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? என் ஆளுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க ஆளுக்கு நீங்க ஃபோன் பண்ணி தான் பண்ண முடியும். இவன் இந்த பாலை நான் வந்து நல்லா பிடிச்சி இழுத்து பிடிச்சுப்பேன். ஏன் அங்கேயே குறி வைக்கிறீங்க? இந்த பாலோட வெயிட் 1/2 கிலோ. சரியா? இது இப்படி பிடிச்சு 1 2 1 2 3 4 அப்படி வரும். ஓகே? சில இடத்துல அது கால்ல போடும், மத்த நேரங்கள்ல அது எங்க வேணாலும் போடும். ஓகே? இவர் அடுத்த 2 நிமிஷத்துல நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா உனக்கு சர்ப்ரைஸ் gift இருக்கு கம்பெனில இருந்து. ஓகேண்ணா. ஓகே ரெடி? லெட்ஸ் கோ. Why this Colorado? Start. Check it out, check it out. ஜூன் போனா ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே பூத்தா தேன்பருமே பெண் பார்த்தா பால் வருமே. தோணலியே ஏதாச்சு தெரியலியே நட்பாச்சு லவ் இல்லையே லவ்வாச்சு நட்பில்லையே சுட்டி விட்டாவுதே. ஆமா ஆமா நட்பில்லையே. நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் வயிற்றில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோழா. மொத்த கூத்துக்கள் யாருக்காக? மூத்த பூமியும் கூத்துக்காகத்தான் அன்பே. நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை கையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோழா. மொத்த கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் அன்பே. போனா ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே. போனா ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே பூத்தா வரும் பெண் பார்த்தா. என்ன வயிற்றுல அடிக்கிற? நான் நீ அடிக்கிறது கூட வலிக்க மாட்டேன், அங்க கொண்டு அடிக்கிறது வலிக்குதுண்ணா. அறைக்குள்ளே மழை வருமா, வெளியே வா குதூகலமா. சிற்பி விரல்களும் சிலை செதுக்குமே, பெண்ணின் விரல்களோ நம்ம செதுக்குது பார், செதுக்குது பார், செதுக்குது பார். இந்த காதலை ரொம்ப பூமி கண்டிருக்கும், பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும். இந்த உலகத்தில் எவருமே பெண்கள் இல்லை. கொலகாரி கொலகாரி. ஜூன் போனா ஜூலை காட்டா முஞ்சிச்சு முஞ்சிச்சு நெஞ்சுமே நையே. ஓகே ஃபைனல் டச். நல்லா கை தட்டலாம். உயிரோட இருக்கியா? உயிர் மட்டும்தான் இருக்குது. உனக்கு ஒண்ணி உயிர் இருக்கும். நல்லா இருந்தது கோகுல், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஆனா அவங்க பண்ணதோட என்டர்டெய்னிங்கா இருந்தா ஏமாவை தான் கேட்கணும். ஏமா இங்க வாமா. ஓகே நீங்க இங்க வந்துட்டா ஓட்டு எடுக்கணும் அப்படின்றதா ரூல்ஸ். ஆனா அந்த ரூல்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தோம் ஒரு மிகப்பெரும் gift இருக்கு இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக. You want to see that gift? Okay, let's welcome Dubai Models again with the gift. புடிச்சுக்க. அப்படியே பரிதாபமா இருக்கிற இந்த ஜீவனுக்கு நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் தான். ஒரு டான்ஸ் ஆடி மக்கள் கிட்ட அபிமானத்தை நீங்க வெல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஓட்டை வெல்லலாம். ஓகே 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 மியூசிக் ப்ளீஸ்.
ஆனா கோகுல் நீங்க ஆடும்போது கையில 5 கிலோ அரிசி வச்சுட்டு இனிமே நம்மளுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்க பார்வை பாத்தீங்களே. மைண்ட்ல ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்ன பாட்டு? செந்நீர் தானா செந்நீர் தானா செந்தே நீரில் செம்பாதி கண்ணீர் தானா. நான் கூட நீங்க ஜெயிச்சிருக்கீங்களோ நினைச்சேன். இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் பிரகாசமா வாய்ப்பு மங்கிருக்கு. இது ஒரு பாட்டுன்னு மைண்ட்ல வேற ஓடுதா இது? ஆமா, இந்த நிலைமை அந்த பாட்டு தான் தோணும். ஓ, இது என்ன படம் இது? பரதேசி. ஓகே, தேங்க்யூ. நான் சொல்ல முடியாது, நீ சொல்லிட்ட. ஓகே, இவங்களுக்கு நீங்க இப்ப ஓட்டு போடலாம். கிரீன் கலர் கொடிய இவருக்கும், ரெட் கலர் கொடிய அந்த இளம் மங்கைக்கும் போடலாம். ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு. ஓ, சமுதாயத்தில் மக்களின் தீர்ப்பை பார்த்தால் இன்று இருக்கும் சமூகம் சீரழிந்து நாரழிந்து பெண்ணின் நடனத்தை பார்த்து மயங்கி ரெட் கலரில் ஓட்டு போட்டு ஃபைனல்ஸ் போகிறார். ஏவா கோத்தாங்குழி ரவுண்ட் என்னும் மாபெரும் இன்டர்நேஷனல் சுற்றில் நாம் இப்ப என்டர் ஆயிருக்கோம். இது எத்தனை வந்து வைக்கும் போது உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பாத்தீங்களா? தெரியலையே, என்ன இருக்குன்னு தெரியல. ஷூரா தெரியல. நிஜமா தெரியல. நடிக்கல நீங்க இப்போ. இது ரவுண்டோட பேர் சொல்றேன், கெஸ் பண்ண முடியுமா பாருங்க. மூக்கப்புடி கல்பாடி. உங்களுக்கு வச்சிருக்கிறது மூலிகை ஜூஸ். இயற்கை மூலிகையால தயாரான 4 ஜூஸ் இருக்கு. நான் ரூல்ஸ் கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் வந்து பாட்டு பாட ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிக்கும் போது திடீர்னு புஷ் பண்ற மாதிரி என்கிட்ட ஒரு விசில் இருக்கும். அந்த விசில் வச்சு உஸ் அப்படின்னு ஒரு வாட்டி ஊதினேன் அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன கிளாஸ் எதுவோ அதை எடுத்து குடிக்கணும் நீங்க. சோ 4 வாட்டி நான் விசில் அடிப்பேன். 4 வாட்டி நீங்க கல்பா ஜூஸ் எடுத்து குடிக்கணும். சப்போஸ் கொஞ்சம் மிச்சம் வச்சா கூட எடுத்து ஊத்தி விட்டுருவாங்க. இதுல உங்க 2 பேர்ல யார் வந்து ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு பாட்டு பாடி மக்களை மகிழ்விக்கிறீங்களோ டைரக்ட் ஃபைனல்ஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல உங்களுக்கு? ஓகே, போலாமா? ரெடி. ஓகே, என்ன நடந்தாலும் மூச்சே முட்டினாலும் வாந்தி எடுத்தாலும் பாட்டை மட்டும் நிறுத்தக்கூடாது. your time and music starts now. கருமாறி காத்து நிப்பா காதல தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதல தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. காசி தேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறடா. காசி தேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறடா. ஏய், துபாய் மாடல். பாத்து பச்சா போற காதல் திரும்ப முடியுது. துபாய் மாடல். பார்த்து பார்த்து வந்த காதல் ஊருடா. இங்க வா, இங்க ஊத்தா மூட மாட்டேனா? அங்க குழந்தைய பாடுற அவனை பாரு. அந்த பையனை அவன் என்ன சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி சீஃப் கெஸ்டா வந்திருக்க நீ. வா இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வந்து நில்லு. அது நாக்க பாருங்க. வீட்டுல வளர்க்குற செல்ல நாய்க்குட்டி மாதிரி ஆயிருக்க தம்பி. சூப்பர் ராணி, வெரி நைஸ். ஒரு அடி இவனுக்கு நல்லா கை தட்டிடலாம். ஓகே, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் நீங்க ஃபைனல் சேர முடியும். கிளியரா உங்களோட தீர்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்க இப்ப இவங்களுக்கு வந்து ரெட் கலர்லயும் இவங்களுக்கு கிரீன் கலர்லயும் ஓட்டு போடலாம். அனைவரின் ஆதரவை பெற்று பாராட்டை பெற்று கோகுல் ஃபைனல்ஸுக்கு டைரக்டாக போகிறார்.
ஷமானாவை கூட்டின்னு வந்து இங்க மேக்கப் போட்டு விட்டு இந்த ரவுண்ட்ல விளையாட விட்ட 2 ரவுண்டுமே கம்பெனிக்கு பெரிய லாஸ். பாட்டும் வரல, இந்த டாஸ்கையும் ஒழுங்கா முடிக்கல. அந்த சோகத்துல இருக்கிற என்ன மீன் வைக்கிறதுக்காக ஏதோ ரேப்லாம் பாடுவியாமே நீ? ஆமா. ஏதாவது ஒரு ரேப் பாடி காமியா? ஓகே. யோகி பி ஆல்பம். யோகி பி. எம்சி கருவ வளர்ச்சி கொஞ்ச நேரம் நில்லு, பேர்ன் வந்து சேர்ந்த காரணத்தை கேளு, காரணம் கேளு, கொஞ்ச காரணம் கேளு, கொஞ்ச காரணம் கேளு, காரணம் கேட்காவிட்டால் என் உடல் மட்டும் இங்கும் இஞ்சும் அங்கும் இங்கும் கொஞ்சம் நடையில் அஸ்தும் பெண்ணே, 10 நிமிடம் முத்தம் தா, உதவ யாரும் இல்லை கண்ணே, என் முன்னே வா, இன்னும் ஒண்ணு தா, என் வன்னித்தா, என்னை வந்து மீண்டும் மீண்டும் மனதை திண்டும் திட்டம் தகுமா, அண்ணன் நடை அழகிட இன்னும் ஒரு தடவை, முன்னை நடந்து கடந்த செல் தாங்க முடியவில்லை உன் அன்பு தொல்லை, நான் என்ன சொல்ல, முதுகு மடிப்பு புருவ வளைவு அழகு பெண்மை இன்னும் இருக்கு கேளடி பிடிக்கும் உன் கண்மை என் ஆறடி உடம்பு, ஒன்ன பார்த்ததும் கரைஞ்சது லைக் ஐஸ்கிரீம், புத்தி மாறுது நானும் நிறுத்தி இந்த ரேப் முடியும் நல்லா கை தட்டி இருக்கு. ஆஹா, ரொம்ப நல்லா இருந்தது ரேப்பு. ஆனா இந்த மாதிரி இவ்வளவு இழக்கக்கூடாது இழந்ததுக்கு அப்புறம் உனக்கு காதல் ஃபீலிங்ஸ் எல்லாம் பொங்குது பத்தியா? அங்கதான் நீ வின் பண்ணி மக்கள் அபிமானத்தை பெற்றாய். 3 பேர் இருக்காங்க ஃபைனல்ஸ்ல. தோத்தாங்குழி ரவுண்ட்லயும் தோத்து போய் பரிதாபமா இருக்கிற இவங்க தான் நம்மளோட சீஃப் கெஸ்ட் கையால யார் 25,000 ரூபாய் வாங்க போறா? எங்க நீங்க 3 பேர் தான் இப்ப ஃபைனல்ஸ் இருக்கீங்க. உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்க கையில அந்த செக் வாங்க முடியும். guys ready? Let's go. Let's welcome all 3 of them to play the finals. நான் இந்த விசில் எடுத்து அப்படி ஊதுவேன். அப்படி ஊதினதுக்கு அப்புறம் நீங்க நின்ன இடத்துல இருந்து குதிக்கணும். ஓகே? ரெண்டாவது விசிலுக்கு அப்படி கேட்டுச்சு அப்படின்னா டான்ஸ் ஆடணும். 3வது விசில் அப்படி கேட்கும்போது நடக்க ஆரம்பிக்கணும். ஓகே. முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா எந்த காரணம் கொண்டும் பெட்டுக்கு நடுவுல இங்கெல்லாம் யாருமே வரக்கூடாது. இது எது பண்ணாலும் நீங்க இந்த ஓரத்துல தான் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே. 4வது முக்கியமான ரூல், ஒருத்தர் இன்னொருத்தரை தொடக்கூடாது. யார் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் காசு போகும். ஓகே. என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சே போனாலும் பாட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. A time and music starts now. Why this Polywary? Start. நடடா பக்கி வா வா, ஒரு விக்கெட் 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 விக்கெட். நடக்கணும் மேடம், தள்ளி விட்டுறாங்கடா. தேர்ட் அம்பையர். இது நான் ஒத்துக்க மாட்டேன். தேர்ட் அம்பையர் வின்னர் கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க, என் மன கேமரால ஓட்டு பார்த்தேன். கம் ஆன் கைஸ். ஓகே, 3 பேருமே கொபடின்னு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் யாரு வந்து ரெண்டாவதா வந்தா யாரு ஃபர்ஸ்ட் வந்து 25,000 ரூபாய் கிட்ட போயிருக்கா அப்படின்றது வந்து தெரியல. குழப்பமா இருந்தது. பக்கத்துல இருந்து எனக்கு அப்படிதான், அந்த டிவில பார்த்தா உங்களுக்கு அப்படிதான். தேர்ட் அம்பையர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இட்ஸ் a very அமானுஷ்யம். ஹர்ஷா போக்லவே கன்ஃபியூஸ் ஆகி இப்பதான் ஃபோன் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ரிக்கி பாண்டிங் எங்க ஷோ அடிக்கடி பாக்குறதுனால அவர்கிட்டயும் பேசினதுக்கு அப்புறம் நூலிழையில இன்னைக்கு நாளோட Why This Polywary வின் பண்ணிருக்கிறவர் யார் அப்படின்னா கோகோ. கோகுல், இந்த விளையாட்டு நீங்க எப்படி வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. எப்படி தெரியுமா வின் பண்ணீங்க? ஆக்சுவலா முதல்ல வந்து தற்கொலை பண்ணிக்க கூச்சா மாதிரி கூச்சது நீங்க தான். நீங்க இப்படி இருக்கிற நேரத்துல அந்த பையன் என் நண்பன் தானே ஜெயிக்கணும்னு அப்படி போய் கீழே வச்சா காலை. உன்னோட கால் நுனி இருக்கே, நீ எப்பவுமே ஓடும் போது என்ன சொல்லிருக்க? கவாஸ்கர் சொல்றத பாத்திருக்கே இல்லையா? பேட்டை தூக்கினே ஓடக்கூடாது, கீழே தேய்ச்சினே ஓடணும். நீ என்ன பண்ணிருக்கனா பகையால்னு போய் இப்படி விட்ட. இவன் என்ன பண்ணானா, இவன் நீட்டு உடம்பு நீளத்துக்கு நீளமாவும்ல,
அதனால அவன் நீடும் போது லாண்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு. நுனி இலையில வந்து ஜெயிச்சிட்டான். பரவாயில்லையா? பரவாயில்ல. பரவாயில்ல. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 11 செகண்ட் நின்னு 14,200 ஜெயிச்சிருக்கீங்க. இதே மாதிரி மறுபடியும் ஒரு 4 பிரில்லியன்ட் போட்டியாளர்களோட உங்களை வந்து பாக்குற வைக்கலாம். This is Balaji saying டாடா பாபாய், குட் நைட், have a great night.